உங்ககிட்ட குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு தாட்டி இந்த மாதிரி குலோப் ஜாமுன் கேக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட் உண்மையில அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு பவுலில் நான் மில்கி மிஸ்ட் குலோப் ஜாமுன் ரெடிமேட் மிக்ஸ் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி கையை கொண்டு உடச்சி விட்டுக்கலாம். இது வந்து இந்த இந்த பிராண்டில் தான் செய்யணுன்ற எந்த அவசியமும் இல்லை. எல்லா வித பிராண்ட்லேயுமே இது செய்யலாம். இப்போது ஒரு கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேட்டராக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு கேக் பேட்டர் எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த லெவலில் வந்து நமக்கு இருக்கணும். இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய், வெண்ணெய், ஆயில் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். இந்த இந்த கேக் டின்ல எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் பேட்டரை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு ஒரு 2 டைம் இந்த மாதிரி நான் தட்டிக்கிறேன். தட்டிட்டு இப்போ இதை வந்து நான் ஒரு இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த கேக் பேட்டரை வந்து இது மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை மூடி போட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணால் போதும். இதுக்கு வந்து கம்பிப்பதம் அப்படின்ட்டு எதுவுமே தேவையில்லை. இதில் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏலக்காய், குங்குமப்பூ இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்றதுனால நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா ஏலக்காய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு சுகர் சிரப்பாக நம்ம ரெடி பண்ணி இதை வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். இப்போ வந்து இது வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குச்சி எடுத்து அதை வந்து நான் வந்து இந்த கேக்கில் வந்து உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்தா இந்த மாவு எதுவும் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இது வெந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஒருவேளை ஒட்டிடுச்சு அப்படின்னா திருப்பி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை கீறிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குலோப் ஜாமுன் வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து உங்களோட விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து நம்ம செய்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு 10 பீஸ் வர மாதிரி இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நம்ம வந்து இதை ஸ்கொயர் ஷேப்பில் கூட நம்ம வந்து இதை செஞ்சுக்கலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி நான் வந்து பீசஸாக போட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தொடும்போதே அவ்வளோ ஒரு ஸ்பாஞ்ச் ஆட்டம், ஒரு ஸ்பாஞ்சி கேக் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அடுத்ததாக நான் அடுப்பில் பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒவ்வொரு பீஸையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் ஆனோடனே சைடில் திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம் பண்ணியே வச்சுடுங்க, இல்லைனா இது வந்து கரிஞ்சிடும். இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டு எல்லா சைடுமே நம்ம வந்து இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இதோட எல்லா சைடுமே பாருங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே சமயம் இது கரிஞ்சிடவும் கூடாது. அதனால் அடுப்பை எப்போவுமே சிம் பண்ணி வச்சே நீங்கள் வந்து இதை செய்யுங்க. இப்போ வந்து இந்த பீசஸை நம்ம இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து இது எல்லா சைடும் படுற மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி இதை வந்து டிப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சுகர் சிரப் பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1.5 கப் சர்க்கரைக்கு 3 கப் அளவுக்கு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நான் வந்து சுகர் கம்மியாக சாப்பிடுவோம் அப்படின்றதுனால ரொம்ப மைல்டாக வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே நம்ம வந்து சேர்த்து நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து எந்த கேக் டின்னில் வச்சுருக்கனோ அதே கேக் டின்லேயே தான் இதை வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற இந்த சுகர் சிரப்பை வந்து இது மேலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த சுகர் சிரப் வந்து பத்தலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து இது மேலே வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஜீராவில் நல்லா ஊறும் இந்த கேக்கு.
அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டியான ஒரு குலோப் ஜாமுன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து சும்மா கார்னிஷிங்க்காக நான் வந்து பிஸ்தா வந்து கொஞ்சமா பவுடர் பண்ணி அது மேலே சேர்த்துருக்கேன். உண்மையிலேயே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்க வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸில தான் நம்ம இத பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தடையுமே இருக்காது. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து சூப்பராவே இருக்கும். இதே மாரி நீங்களுமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய 8 குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.